ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். ஒரு சிலருக்கு மழை தூறும்போது வர்ற மண் வாசனை பிடிக்கும். ஒரு சிலருக்கு மலர்கள்லேருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் பிடிக்கும். ஒரு சிலருக்கு பிரியாணி வாசம், ஒரு சிலருக்கு கருவாட்டு வாசம், ஒரு சிலருக்கு பெர்ஃப்யூம் ஸ்மெல்னு உலக மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான வாசம் பிடிக்கும். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய 99% மக்களுக்கு பிடித்த வாசனை பண வாசனை. அந்த ஃப்ரெஷ் கரன்சி நோட்ல இருந்து உண்டாகக்கூடிய அந்த ஸ்மெல் இருக்குல்ல, ஒரு புது 500 ரூபா கட்டில இருந்து வரக்கூடிய அந்த வாசனை எப்படி இருக்கும்? உங்ககிட்ட ஒரு பேக்ல அந்த ஃப்ரெஷ் கரன்சியை போட்டு உங்க கையில யாராவது கொடுத்தா எவ்வளோ ஆனந்தமா இருப்பீங்க. இன்னைக்கு வீடியோல பண வாசனை அப்படிங்கிற புத்தகத்துல குரு மித்ரேஷ் சிவா செல்வம் உங்களை தேடி வருவதற்கான ரகசியங்களை சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப எளிமையான எடுத்துக்காட்டுகள், கதைகள் மூலமா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த ரகசியங்கள் என்னென்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் சாப்டர், செல்வம் சேர எது தடை. இந்த குரு கிட்ட பெரும்பான்மையான மக்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் என்னால் பணக்காரன் ஆக முடியலையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது இந்த குருவோட பதில், நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பேர் சொல்லலாம், என்கிட்ட திறமை இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு. ஆனால் முக்கியமான ஒரு காரணம் இருக்குது, முக்கியமான ஒரு ரகசியம் இருக்குது. இந்த பண்பை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா செல்வம் உங்ககிட்ட வர்றதை தடுக்க முடியாதுன்னு இந்த குரு சொல்கிறாரு. அது என்ன பண்புன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான கதை ஒன்று சொல்கிறாரு. பழனிசாமி, முருகேசன் ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க. ரெண்டு பேரும் தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் போட்டு அருமையான மலர் செடிகளை வளர்த்திட்டு இருக்காங்க. தினமும் காலையில் சாயந்தரம் தண்ணி ஊற்றி உரமெல்லாம் போட்டு பராமரிச்சுட்டு வராங்க. ஒரு நாள் மலர்களின் தேவதை பூமிக்கு வருது. வந்து பழனிசாமி வீட்டுக்கு போகுது. அங்கே இருக்கக்கூடிய அந்த மொட்டுகள் எல்லாத்தையுமே தன்னுடைய சிறகால தொட்டு மலரச் செய்யுது. அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொட்டுகளையும் மலர பண்ணதுக்கப்புறம் அடுத்தது முருகேசன் வீட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மொட்டுகளையும் மலர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஒரு மொட்டா தொட்டுட்டு இருக்குது. அப்படி தொட்டுட்டே முருகேசனை பார்க்குது. அங்கே இருக்கிற முருகேசன் பழனிசாமியோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூக்களை எல்லாம் பார்த்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. அந்த மலர்கள் மலர்ந்ததையெல்லாம் பார்த்து ரொம்ப சோகமாக இருந்தோன்னே அந்த ஏஞ்சலுக்கு என்ன தாட் வருது அப்படின்னா, ஐயோ, இந்த பூக்கள் பூக்கிறது வந்து இந்த முருகேசனுக்கு பிடிக்காது போல, அதனால இந்த மொட்டுகளை மலர செய்யக்கூடாது, இப்படியே விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா மொட்டுகள் மலர்ந்தா இவருக்கு ரொம்ப மன வருத்தப்படுறாருன்னு அப்படியே விட்டுட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் அதே மாதிரி வருது. ஃபர்ஸ்ட் முருகேசன் வீட்டுக்கு போய் ஒரே ஒரு மொட்டை மலர வச்சுட்டு பழனிசாமி வீட்டுக்கு போகுது. அங்கே பழனிசாமி இந்த முருகேசன் வீட்டில் மலர்ந்த ஒரே ஒரு மலரை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அவருடைய முகத்தில் அவ்வளோ ஒரு ஆனந்தம் அந்த ஒற்றை மலர் மலர்ந்து இருக்கிறத பார்த்து. இதே மாதிரி எல்லா பூக்களும் மலர்ந்துருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு அவர் நினைக்கும் போது அந்த நினைப்புக்கு தகுந்த மாதிரியே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொட்டுகளையும் மறுபடியும் மலர வச்சுட்டு போகுது. இதை வந்து இந்த முருகேசன் ஒரு செடிக்கு பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. என்ன இந்த தேவதை வந்து நம்ம வீட்டில் ஒரே ஒரு மொட்டை மலர செய்து அவங்க வீட்டுக்கு போனால் எல்லா மொட்டுகளையும் மலர செய்து, அடுத்த டைம் இதை கையும் களமாக பிடிச்சி இதுக்கு ஒரு சொல்யூஷனை கேட்டே ஆகணும், என்ன இது பார்ஷியாலிட்டின்னு யோசிச்சுட்டு நின்றுருக்கிறாரு. அதுக்கப்புறம் 24/7 அந்த தோட்டத்திலே காவல் காக்க ஆரம்பிச்சார். ஒரு செடிக்கு பின்னாடி உட்காந்து அந்த தேவதைக்காக காத்துக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி ஒரு நாள் அந்த தேவதை முருகேசனுடைய தோட்டத்துக்கு வந்து ஒரே ஒரு மொட்டை மலர செஞ்சுட்டு பழனிசாமி வீட்டுக்கு போகும்போது அதோடைய சிறகை பிடிச்சி நிறுத்திடுறாரு. என்ன நீ நினைச்சிட்டு இருக்க, என்னோட தோட்டம் பழனிசாமியோட தோட்டத்தை விட ரொம்ப பெருசு, நிறைய செடிகள் நான் வச்சிருக்கிறேன், ஆனால் என்னோட செடிகளில் ஒரே ஒரு மொட்டை மட்டும் மலர செய்கிற, அவங்க வீட்டுக்கு போனால் எல்லாத்தையும் மலர வச்சுட்டு போயிடுற, இது சரிதானா, இது நியாயம் தானான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தேவதை சொல்லுது, நான் முத உங்கள் வீட்டுக்கு வந்து உன்னுடைய செடிகளில் இருக்கக்கூடிய மொட்டுகளை மலர செய்யும் போது நீ ரொம்ப சோகமாக உட்காந்துருந்த, பழனிசாமியினுடைய பூக்களை பார்த்து ரொம்ப சோகமாக இருந்ததுனால உனக்கு மொட்டுகளை மலர் செய்யது பிடிக்காதுன்னு நான் போயிட்டேன். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மலரை பார்த்து பழனிசாமி ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுனால அவருக்கு மலர்களை ரொம்ப பிடிக்கும்னு அவர் வீட்டில் அடிக்கடி நான் வந்து மலர்களை மலர செஞ்சிட்ருக்கேன், இதான் ரகசியம்னு அந்த தேவதை முருகேசனுக்கு பதில் சொன்னது. இப்போ அந்த பண்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம செல்வந்தன் ஆகாததுக்கு காரணம், நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் பணக்காரர்கள் ஆகும்போது நம்ம ஆசைப்பட்ட பொருட்கள்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் போது அவர்களை பார்த்து வருத்தமோ பொறாமையோ ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால அவங்கள போல பணக்காரர்கள் ஆகவே முடியாது. இவர் மட்டுமல்ல, எல்லா ஈர்ப்பு விதி வல்லுநர்களும் சொல்ற காரணம் இதுதான். நீங்க பணக்காரர்களை பார்த்து பொறாமைப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ அவர்களில் ஒருவராக என்னைக்குமே உங்களால மாற முடியாது. அதனால உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க ஆசைப்படுற லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்து சந்தோஷப்படுங்க, அவங்கள பிளஸ் பண்ணுங்க. இதுதான் செல்வம் உங்களை தேடி வருவதற்கான முதல் ரகசியம் அப்படின்னு பண வாசனை புத்தகத்துல முதல் ரகசியத்தை குரு மித்ரேஷ் சிவா வெளியிடுறாரு. ரெண்டாவது அத்தியாயத்தில் பட்ஜெட்டில் விழும் பொன்னாடை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அற்புதமான விஷயத்த சொல்கிறாரு. கேட்கப்படுற கேள்வி,
நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் மாச கடைசியில் என்னோட பட்ஜெட்ல துண்டு விழுது. பெட்டி கடைக்காரர் தினமும் 1000க்கும் 2000க்கும் கஷ்டப்படுறாரு. ஒரு மளிகை கடைக்காரர் தினமும் 10,000க்கும் 20,000க்கும் கஷ்டப்படுறாரு. ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி 2 லட்சத்துக்கும் 3 லட்சத்துக்கும் கஷ்டப்படுறாரு. ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் 500 கோடி 1000 கோடிகளில் கோடிகளுக்கு கஷ்டப்படுது. அதனால அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாரும் ஒரு வித பற்றாக்குறையிலேயே தான் இருக்கிறாங்க. நான் 10,000 சம்பாரிச்சிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு 30,000 வந்தால் நல்லா இருக்குமே நான் நினைக்கும் போது எனக்கு ஒரு 30,000 சம்பளம் கிடைச்சா எப்படி இருக்கும்? 30,000 கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் செலவு அதிகமாக்குறேன். 10,000க்கு பதிலாக ஒரு 30,000 செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சம் எனக்கு 2 லட்சம் கொடுத்தா எப்படி இருக்கும்? 2 லட்சம் கிடைச்சிருச்சு, என்னுடைய செலவை 1.5 லட்சம் ஆக்கலான்னு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணும்போது 3 லட்சம் 5 லட்சம்னு பிரபஞ்சம் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நடக்கிறதானா, சாத்தியம் தானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது கண்டிப்பாக சாத்தியம்னு ஆணித்தரமாக இவர் சொல்கிறாரு. அது எப்படி சாத்தியம்? இதுக்கும் அவருடைய வகுப்புல இருந்து ஒரு அருமையான எடுத்துக்காட்ட சொல்கிறாரு. தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரமேஷ், சுரேஷ்னு 2 பேரை கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் ரமேஷ்ட சொல்கிறாரு, அந்த முக்கில் இருக்கக்கூடிய டீ கடையில் போய் 1 டம்ளர் பால் ஃப்ரீயாக கேட்டு வாங்கிட்டு வா, அதாவது யாசகமாக கேட்டு வாங்கிட்டு வான்னு சொல்கிறாரு. வேகமாக போன ரமேஷ் திரும்பி வேர்க்க வர்றாரு. அந்த ஆள் கண்டபடி கட்ட வார்த்தையெல்லாம் திட்டுறான் அப்படின்னு சொல்லும்போது சுரேஷை கூப்பிட்டு நீ போய் வாங்கிட்டு வான்னு சொல்லும்போது இந்த ரமேஷ் போகாத இது ரொம்ப ஆபத்துன்னு வார்ன் பண்றாரு. அப்படி வார்ன் பண்ணும்போது இந்த குரு அவருடைய காதுல ஒரு ரகசியத்தை சொல்லி அனுப்புறாரு. சுரேஷ் போனவரு பால் மட்டும் இல்ல, கையில இன்னொரு பண்ணோட சேர்ந்து வராரு. வந்தவரு குருவிட்ட பார்த்து எனக்கு ரகசியம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். முதல்ல போனவர் திட்டு வாங்கிட்டு வர்றாரு, 2வது போனவர் பாலோட சேர்த்து பண்ணும் கொண்டு வந்திருக்காரு. இப்போ என்ன ரகசியம்னு குரு வெளியிடுறாரு. நான் ஃபர்ஸ்ட் ரமேஷ் கிட்ட ஜஸ்ட் பால் மட்டும் வாங்கிட்டு வான்னு சொன்னேன், ஆனால் சுரேஷ் கிட்ட இங்க இருக்கக்கூடிய நாய்க்குட்டிக்கு 1 டம்ளர் பால் கேட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னேன். அவர் போகும்போது போய் அந்த பாலை வாங்கிட்டு வந்து நாய்க்குட்டிக்கு தான் கொடுக்க போறாங்கிற மைண்ட் செட்ல போனாரு. அங்க கேட்டோன்னே அவரும் அந்த டீ கடைக்காரும் நாய்க்குட்டிக்கு தானேன்னு 1 டம்ளர் பாலோட சேர்த்து ஒரு பண்ணையும் கொடுத்துட்டாரு. அதனால உங்களுடைய செலவுக்கு பின்னாடி ஒரு அருமையான நோக்கம் இருக்கணும். நீங்க செலவு பண்ற அந்த பணத்துக்கு பின்னாடி உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் பயன் பெறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை பிரபஞ்சத்துக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அளவில்லாத செல்வத்தினால ஆசீர்வதிக்கும். இவருடைய சொந்த உதாரணத்தையும் சொல்றாரு. எனக்கு ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாழ்வின் பேருண்மைகளை எல்லாம் மக்களோடு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வகுப்பு எடுக்க வேண்டியிருந்தது. மதுரையில ஒரு நாள், சென்னையில ஒரு நாள், திருச்சியில ஒரு நாள்னு இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் நான் நடந்தே போய் சொல்ல முடியாது. அதனால ஒரு கார் இருந்தா வசதியா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். அப்படி ஒரு காரணம் இருக்கும் பொழுது மற்ற மக்களுக்கு என்னுடைய ஞானத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும் பொழுது எனக்கு காரை ரொம்ப ஈஸியாக கிடைச்சிது. நான் ஒரு பந்தாக்காக கார் கேட்டிருந்தாலோ அல்லது என்னை மையப்படுத்தி கார் கேட்டிருந்தாலோ பிரபஞ்சம் தந்திருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அதனால உங்களுடைய செலவுக்கு பின்னாடி, உங்களுடைய பண ஆசைக்கு பின்னாடி ஒரு காரணத்தை வச்சுக்கோங்க. மற்றவர்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா பிரபஞ்சம் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 50,000 செலவு இருக்கிற இடத்துல 5 லட்சத்தை கொடுக்கும். அவர் சொல்றாரு, நோக்கத்தை சரியாக வைத்து செலவு செய்யுங்கள். எவ்வளவு செலவு செய்கிறீர்களோ அதைவிட பல மடங்கு செல்வம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கவலையே பட வேண்டாம். இதுதான் சூட்சமம். அடுத்த அத்தியாயம் மதிப்பு கூட்டப்பட்ட பணம். நீங்க தினமும் ஒரு 15 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைச்சு, வாரத்துல 7 நாளும் அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு மாசம் 15 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு செலவு பண்றதுக்கு நேரமே இல்லைன்னா அந்த பணத்தினால என்ன பயன்? அதனால அந்த 15 மணி நேரத்துல சம்பாதிக்கக்கூடிய அந்த 15 லட்சத்தை 10 மணி நேரத்துல இல்ல 5 மணி நேரத்துல சம்பாதிக்கிறதுக்கான வழியை தேடுங்க. அப்ப மீதியும் கிடைக்கக்கூடிய அந்த 10 மணி நேரத்தை உங்களுக்கு பிடித்த விதத்துல செலவு பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சவங்களோட செலவு பண்ணலாம். நம்ம எல்லார்கிட்டையுமே வாரத்திலேயே உங்களுக்கு மிகவும் பிடித்த நாள் எதுன்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுவோம். ஐடியில் வேலை பார்க்குறவங்க சனி ஞாயிறு ரெண்டும் சொல்லுவாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் பிடிச்ச வேலைகளை செய்ய முடியும். 10 மணி வரைக்கும் தூங்கலாம், பிடிச்ச உணவை செஞ்சு சாப்பிடலாம், பிடிச்ச இடங்களுக்கு போகலாம், பிடிச்ச மாதிரியான விளையாட்டு விளையாடலாம். வாரம் முழுவதும் 6 ஞாயிற்றுக்கிழமைகள் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அந்த பணத்தை வச்சு மீதி 6 நாட்களும் என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய நிலைமையில இருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதை எப்படி சாத்தியமாக்குறது? அதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இந்த உலகத்திலையும் சரி, இந்த பிரபஞ்சத்திலையும் எல்லாமே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக தான் நடந்துட்டு இருக்குது. ஒரு மாவிதை பெரிய மரமாகி மாம்பழங்களை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதில்ல. அதுக்கு தேவையான சூழ்நிலைகளை கொடுத்துட்டா போதும், அது மாம்பழங்களை கொடுக்கும். அதே மாதிரி வேப்பம்பழங்களை கொடுப்பதற்கான ஃபார்முலா அந்த வேப்பங்கொட்டையில இருக்குது. இந்த வேப்ப மரம் தன்னுடைய பழங்களை யாருமே சாப்பிட்றதில்ல, யாருமே விரும்புறதில்லைன்னு நினச்சி மாம்பழங்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணால் என்ன ஆகும்? இவர் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. இந்த உலகத்திற்கு வந்ததற்கான ஒரு பர்பஸ், காரணம் இருக்கு. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா
உங்களால் ஒரே நாளில் சம்பாரிச்சு மீதி 6 நாட்கள் என்ஜாய் பண்ண முடியும். அதற்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. நம்ம கிட்ட ஒரு பாட்டுக்கு மியூசிக் போட சொன்னால் நம்மளால் போட முடியுமா? இதே இசைஞானிட்டையோ இல்லை ஏஆர் ரஹ்மான்ட்டையோ கேட்டால் ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவர்களுடைய இந்த உலகத்திற்கு வந்ததுக்கான நோக்கம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால உங்களுடைய வாழ்வின் நோக்கம் என்னன்னு கண்டுபிடிங்க. அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் உங்களுடைய நேரத்தை செலவிட்டீங்கன்னா எப்போவுமே அது வேலையாக தெரியாது, ஒரு ஆனந்தமயமாக இருக்கும். மிஸ்டர் பீஸ்ட் வந்து என்டர்டெயின் பண்ணி ஏகப்பட்ட மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் பெறாருன்னு அவரை பார்த்து அவரை மாதிரி நானும் என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணனா என்னுடைய நோக்கம் தவறாக போகும். அதை ரசிச்சும் செய்ய முடியாது, என்னுடைய வாழ்வின் நோக்கத்தையும் பூர்த்தி செய்ய முடியாது. அதனால உங்களுக்கு என்ன திறமை இருக்கு, உங்களுடைய நோக்கம் என்ன, அதை மக்களுக்கு கொடுக்கறதுல கவனமாக இருங்க. அப்போ உங்களுக்கு தேவையான எல்லா செல்வங்களும் உங்களை நோக்கி வரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சாப்டர்ல சம்பாத்தியத்தில் எவ்வளவு தானமாக வழங்க வேண்டும். குருக்கிட்ட எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. என்னோட பிசினஸ் ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு, ஏகப்பட்ட ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு, அந்த லாபத்துல இருந்து ஏழைகளுக்கு செலவு பண்ணுங்க, தான தர்மம் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு புண்ணிய சேருன்னு எல்லாம் சொல்றாங்களே, எவ்வளவு நான் தான தர்மம் பண்றது எல்லாரும் இவர்கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு இவரோட பதில், நம்ம இயற்கை சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கும்போது எந்த பிரச்சனையுமே இருக்கிறதுல ரொம்ப ஆனந்தமா இருக்கலாம், பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ரூல்ஸை மீறும் போது தான் பிரச்சனையே. இந்த இயற்கையிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ஒரு சமுதாயம் பார்த்தீங்கன்னா ஏழையும் இருக்கிறாங்க, மிடில் கிளாஸும் இருக்கிறாங்க, பணக்காரரும் இருக்காங்க, அளவில்லா செல்வத்தோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 கோடி இருக்குது அப்படின்னா அந்த 1000 கோடியும் அவர்கள் செலவு பண்ணுறதுக்காக இயற்கை கொடுக்கறது இல்லை, இல்லாத அந்த மிடில் கிளாஸ் மக்களுக்காகவும் கீழ்த்தட்டு மக்களுக்காகவும் பயன்படுத்துகிற விதத்தில் அவர்கள் வாழணும், அவர்கள் இல்லாதவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயற்கை ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கு. அதனால உங்களுடைய பிஸ்னஸில் ஏகப்பட்ட பணம் புரளும் போது அதை இல்லாதவர்களுக்காக கொடுங்க, அவங்களோட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இது நான் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி சம்பாதிச்சது, நான் ஏன் இதை மற்றவங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒரு ஆசிரியர் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை, இது நான் கஷ்டப்பட்டு படித்தது, இதை நான் ஏன் மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கணும், ஏன் இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சா அந்த அறிவு அவருடைய மங்கி போயிடும். அதற்காக இயற்கை அவருக்கு அந்த அறிவை கொடுக்கல, இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் இயற்கை அவருக்கு அந்த அறிவை அந்த ஞானத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் பணமும். உங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குதுன்னா இல்லாதவங்களுக்கு கொடுங்க. இந்த சாப்டரோட கடைசி பாயிண்டை இதை சொல்லி முடிக்கிறாரு. இயற்கையும் சுழற்சி முறையில் இயங்கக்கூடியது தான். இதில் விசேஷம் என்னவென்றால் இயற்கை அளப்பரிய கருணை மிக்கது. ஒன்றை கொடுத்தால் 9ஆக திரும்ப கொடுக்கும் இயல்புடையது இயற்கை. லாஸ்ட் சாப்டர் அதிர்வும் அல்கமி வகுப்பும். ஃபர்ஸ்ட் அல்கமினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் சாதாரண உலோகங்களை தங்கமா மாற்றுறது எப்படின்னு கத்து வச்சிருந்தாங்க. அந்த கலைக்கு பேர் தான் அல்கமி. அதை செய்யறவங்களுக்கு பேர் அல்கமிஸ்ட். அதாவது சாதாரணமான உங்களுடைய வாழ்க்கை எப்படி அபரிமிதமான வாழ்க்கையை மாத்துறது, எப்படி உங்களுடைய ஃப்ரீக்வன்சி அல்லது வைப்ரேஷனை ரைஸ் பண்ணி நீங்க ஆசைப்படுற லைஃபை உலகத்திலே மிக பெரும் செல்வத்தை அடைகிறது, இதெல்லாம் இவருடைய அல்கமி வகுப்புகளில் சொல்லித்தரதா சொல்றாரு. அதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் சொல்றாரு, நீரின் பயன் அல்லது நீரின் மகத்துவத்தை சொல்றாரு. இந்த உலகத்துல முக்காவாசி நீர் தான் தெரியும், நம்மளுடைய உடம்புலையும் நிறைய நீர் இருக்கு. அதனால எல்லா மதங்கள்லையும் அந்த நீரை பயன்படுத்தி தான் மக்களை ஆசீர்வதிப்பார்கள், இல்ல மக்களுடைய நோய்களை குணமாக்குவாங்க. அதனால அந்த நீரின் மூலமா நீங்க ஆசைப்படுறது எல்லாத்தையும் அடைய முடியும். அந்த விஞ்ஞானத்தை தான் எங்களுடைய அல்கமி வகுப்புகள்ல சொல்லி தந்துட்டு இருக்கோம்னு சொல்றாரு. இதே மாதிரியான வாட்டர் டெக்னிக்கை சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட்ல ஹோசே சில்வா சொல்லி கொடுத்துருக்காரு. அதை இங்க ஆட் பண்ண விரும்புறேன். ஒரு டம்ளர் வாட்டர்ல அந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி வச்சு உங்களுடைய எண்ணெய் அலைகளை அந்த நீருக்கு பாய்ச்சுங்க. நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை ஹீலிங் வேணும்னா, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் எதை அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை 1 நிமிஷம் மனக்கண்ணில் அந்த மனக்காட்சி படுத்திட்டு அப்புறம் அந்த தண்ணீரை குடிங்க. அப்போ நீங்கள் ஆசைப்படுறதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அந்த நீர் உதவி பண்ணும்னு சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடில் ஹோசே சில்வா சொல்லி கொடுத்துருக்காரு. முக்கியமாக இவர் சொல்கிறது, எல்லா ஈர்ப்பு விதி வல்லுநர்களும் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அதிர்வு நிலையில் தான் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்குது. உங்களை சுற்றி இப்போ எல்லா பாட்டுகளும் அந்த நிகழ்ச்சிகளும் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த எஃப்எம்லையும் சரி அந்த டிவிலையும் அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணும்போது தான் அந்த பாட்டும் சரி அந்த நிகழ்ச்சியும் உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. எப்போ நீங்கள் உங்களை அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணுறீங்களோ அப்போ உங்களால் அந்த வாழ்க்கையை உணர முடியும், அந்த வாழ்க்கையை வாழ முடியும்னு இவர் சொல்லி முடிக்கிறாரு. அதனால செல்வம் உங்களை வந்து சேர்வதற்கு தடையாக இருப்பது முதல்ல
உங்கள்கிட்ட பொறாமை அல்லது வருத்தம் இருக்குதா? மற்றவர்கள் செல்வம் சம்பாதிக்கிறத பார்க்கும்போது இந்த உணர்வுகள் உங்கள்கிட்ட எழும்புதான்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, உங்களுடைய செலவு அல்லது வரவுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடிச்சு அந்த வழியில பயணம் செய்றீங்களான்னு கேட்டு பாருங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்கும்போது அதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்களான்னு யோசிச்சு பாருங்க. கடைசியா, நீங்க அந்த நீரின் மகத்துவத்தை பயன்படுத்துறீங்களான்னு கேட்டு பாருங்க. ஒவ்வொரு முறை குளிக்கும் போதும் இல்ல தண்ணி குடிக்கும் போதும் அந்த வாட்டர் கிட்ட நீங்க பேசுங்க. உங்களுடைய வைப்ரேஷனை, உங்களுடைய எண்ண அலைகளை அதுக்கு செலுத்துங்க. இனி ஒவ்வொரு முறையும் அந்த நீரை ரொம்ப கவனத்தோட, கான்சியஸ்னஸோட பயன்படுத்துங்க. இதுல இருக்கக்கூடிய வழிகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய வீட்லையும் சரி, உங்கள் கார், உங்களுடைய பர்ஸ் எல்லாத்துலயுமே அந்த பண வாசனை கமழும். இந்த வீடியோ பயனுள்ள விதத்துல இருக்கும் நான் நம்புறேன். அப்படி இருந்திருந்தா லைக் ஆர் கமெண்ட் ஆர் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு அமேசிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி ஹெல்தி, பி வெல்தி. I am your spiritual friend Praveen. நன்றி.